பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஈட்டி எறிதலில் வெள்ளிப்பதக்கம் வென்றார் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா. பாகிஸ்தான் வீரர் நதீம் 92.97 மீட்டர் தூரம் எறிந்து தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றார். அடுத்தடுத்து 2 ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்று நீரஜ் சோப்ரா சாதனை. பானிப்பட்டில் உள்ள அவருடைய வீட்டில் கரை புரண்ட உற்சாகம். பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் ஆடவர் ஹாக்கியில் வெண்கலம் வென்றது இந்தியா. பரபரப்பான போட்டியில் ஸ்பெயினை வீழ்த்தி அபாரம். ஒலிம்பிக்கில் வெண்கலம் என்ற நிலையில் ஹாக்கி வீரர்களின் வீடுகளில் கொண்டாட்டம். பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகம். வெற்றியுடன் விடைபெற்றார் இந்திய ஹாக்கி அணியின் கோல் கீப்பர் ஸ்ரீஜேஷ். தமிழ்நாட்டில் இருந்துதான் ஹாக்கி பயணம் தொடங்கியதாக பேட்டி. 2006 தமிழ்நாடு ஹாக்கியில் வந்துச்சு. அங்கேருந்து தான் எல்லாமே ஐஓபியில் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணேன். அங்கேருந்து தான் எல்லாம் ஸ்டார்டிங் ஆயிடுச்சு. பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஒரே நாளில் 2 பதக்கங்களை வென்ற இந்தியா 1 வெள்ளி 4 வெண்கலத்துடன் 63ஆம் இடம் பிடித்தது. தகுதி நீக்கத்தை எதிர்த்து வினேஷ் போகத் தாக்கல் செய்த மனு மீது இன்று விசாரணை. பாரிஸில் உள்ள சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பிக்கிறது. அரசு பள்ளியில் பயின்று கல்லூரிகளில் சேரக்கூடிய மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டம் இன்று தொடக்கம். மாதம் 1000 ரூபாய் நிதி வழங்கக்கூடிய திட்டத்தை கோவையில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னை, செங்கல்பட்டு உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை. உளுந்தூர்பேட்டையில் தனியார் பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கியதால் மாணவர்கள் சிரமம். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட வக்ஃபு சட்ட திருத்த மசோதா எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவிப்பு. வக்ஃபு சட்ட திருத்தத்தை மத்திய அரசு முழுவதும் ரத்து செய்ய வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். முஸ்லிம் அல்லாதவர்களும் வக்ஃபு வாரியத்தை நிர்வகிக்க ஒப்புதல் அளிப்பதை ஏற்க முடியாது என்றும் கண்டனம். எல்லை தாண்டியதாக பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்கள் 33 பேர் கைது. தொடரும் இலங்கை கடற்படையின் அட்டூழியத்தால் மீனவர்கள் அச்சம். டெல்லியில் ராகுல் காந்தியை தமிழக மீனவ பிரதிநிதிகள் மற்றும் காங்கிரஸ் எம்பிக்களுடன் சந்தித்தார் செல்வ பெருந்தகை. இலங்கையில் உள்ள மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க கோரிக்கை. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக குற்றச்சாட்டு பதிவு. எந்த குற்றமும் செய்யாத நிலையில் அரசியல் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருப்பதாக செந்தில் பாலாஜி நேரில் வாதம். தமிழ்நாடு முழுவதும் 56 காவல் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவு. நீலகிரி, தூத்துக்குடி, தருமபுரி, சேலம் உட்பட 14 மாவட்டங்களுக்கு புதிய எஸ்பிக்கள் நியமனம். நடிகர் விஜய் சேதுபதி பற்றி அவதூறாக பேசிய அர்ஜுன் சம்பத்திற்கு 4000 ரூபாய் அபராதம். கோவை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் அபராத தொகையை நேரில் செலுத்தினார். வங்கதேசத்தில் முகமது யூசுப் தலைமையிலான இடைக்கால அரசு பொறுப்பேற்பு. நாட்டின் சுதந்திரத்தை இளைஞர்கள் பாதுகாத்ததாக பெருமிதம். பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் ஸ்பெயின் அணியை வீழ்த்தி இந்திய அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. ஒலிம்பிக்கில் 52 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ச்சியாக பதக்கம் வென்று பழைய ஃபார்முக்கு திரும்பியுள்ளது இந்திய அணி. விளையாட்டு திருவிழாவின் உச்சமான ஒலிம்பிக்கில் இந்தியா கோலோச்சும் ஒரே விளையாட்டு எதுவென்றால் அது ஹாக்கிதான். ஒன்றல்ல, இரண்டல்ல, 8 முறை தங்கப்பதக்கத்தை தட்டி தூக்கியுள்ளனர் நம் இந்திய வீரர்கள். அதிலும் 1928ஆம் ஆண்டு முதல்
1956ஆம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக 6 ஆண்டுகளில் 6 தங்கம் வென்று அசைக்க முடியாத சக்தியாக வலம் வந்தது. பின்னர் படிப்படியாக சறுக்கல் ஏற்பட்டு 1980ஆம் ஆண்டு மாஸ்கோ ஒலிம்பிக்கிற்கு பின் ஹாக்கியில் பதக்கம் என்பது எட்டாக்கணியாக இருந்தது. அந்த நிலையை கடந்த டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்று மாற்றியது இந்திய அணி. இந்த முறை எப்படியும் தங்கம் வென்றுவிட வேண்டும் என்ற தாக்கத்துடன் பாரிஸில் பலத்தை காட்டி வந்தனர் இந்திய வீரர்கள். தயான் சந்த், தன்ராஜ் பிள்ளை, பாஸ்கரன் போன்ற ஜாம்பவான்களால் நிறைந்ததாக இந்திய அணி இல்லை. ஆனாலும் கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங், கோல்கீப்பர் ஸ்ரீஜேஷ் ஆகியோரின் வழிகாட்டுதலில் ஒட்டுமொத்த வீரர்களும் ஒருங்கிணைந்து விளையாடிய விதம் எதிர் அணியினருக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது. அரையிறுதியில் ஜெர்மனியிடம் போராடி வீழ்ந்த இந்திய அணி வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் ஸ்பெயின் அணியுடன் பலப்பரட்சை நடத்தியது. முதல் கால்பகுதி ஆட்டத்தில் இரு அணிகளும் சமபலத்துடன் விளையாடிய நிலையில் எந்த அணியும் கோல் அடிக்கவில்லை. இரண்டாவது கால்பாதியில், அதாவது ஆட்டத்தின் 18வது நிமிடத்தில் பெனால்டி ஸ்டோக் வாய்ப்பில் ஸ்பெயின் அணியின் கேப்டன் மார்க் மிரால்ஸ் கோல் அடிக்க ஸ்பெயின் அணி முன்னிலை பெற்றது. பதில் கோல் அடிக்க இந்திய அணி மேற்கொண்ட முயற்சிக்கு 30வது நிமிடத்தில் பலன் கிடைத்தது. இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திரமும் கேப்டனுமான ஹர்மன்பிரீத் சிங் பெனால்டி கார்னர் வாய்ப்பை கோலாக மாற்றி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். 33வது நிமிடத்தில் மீண்டும் பெனால்டி கார்னரில் கோல் அடித்து இந்திய அணியை முன்னிலை பெறச் செய்தார் ஹர்மன்பிரீத். எப்படியாவது 2வது கோலை அடித்து சமன் செய்துவிட வேண்டும் என ஸ்பெயின் வீரர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர். கடைசி 90 வினாடிகள் இருந்தபோது கூட அந்த அணிக்கு அடுத்தடுத்து பெனால்டி கார்னர் வாய்ப்பு கிட்டியது. ஆனால் தனது கடைசி போட்டியில் விளையாடிய இந்தியாவின் தடுப்பு அரணான ஸ்ரீஜேஷ் சிறப்பாக செயல்பட்டதால் ஸ்பெயின் அணி வீரர்களால் கோல் அடிக்க முடியவில்லை. முடிவில் 2-1 என்ற கணக்கில் இந்திய அணி வெற்றி பெற்று வெண்கலப் பதக்கத்தை தட்டிச் சென்றது. இதனை மைதானத்திலும் ஓய்வறையிலும் இந்திய வீரர்கள் உற்சாகம் பொங்க கொண்டாடினர். ஒலிம்பிக் ஹாக்கியில் 52 ஆண்டுகளுக்கு பின் இந்தியா தொடர்ச்சியாக பதக்கங்களை வென்றுள்ளது. கடைசியாக 1968 மற்றும் 1972ஆம் ஆண்டுகளில் இந்திய அணி தொடர்ச்சியாக பதக்கங்களை வென்றிருந்தது. இந்திய அணி ஒலிம்பிக் ஹாக்கியில் மட்டும் இதுவரை 8 தங்கம், 1 வெள்ளி, 4 வெண்கலம் என 13 பதக்கங்களை வென்று குவித்துள்ளது. அடுத்தடுத்து பதக்கங்கள் வென்றதன் மூலம் உலக ஹாக்கியில் பழையபடி இந்தியா மீண்டும் ஆதிக்கத்தை நிலைநாட்டத் தொடங்கிவிட்டது.